வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் தவணை ஜூன் மாதத்தில் கிடைக்கப்பெறும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவிப்பு. அரசியல் கட்சிகள் தம் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் மக்களை மே தின பேரணிக்காக கொழும்புக்கு அழைத்து வர சுமார் 1000 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக தகவல். இலங்கை எதிர்கொண்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான சவால்கள் குறித்தும் பிராந்திய ஸ்திரத்தன்மையினை மேம்படுத்துவது குறித்தும் ரஷ்யாவுடன் கலந்துரையாடல். தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் தவணை ஜூன் மாதத்தில் நாட்டிற்கு கிடைக்கப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் இதன்படி அடுத்த கடன் தவணைக்குரிய இரண்டாவது கடன் மீளாய்வினை இலங்கை நிறைவு செய்துள்ளது. மீளாய்வின் அடிப்படையில் பணியாளர் மட்ட இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முழுமைப்படுத்தப்பட வேண்டிய நிபந்தனைகள் சில காணப்படுகின்றன. சர்வதேச கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்ள இணக்கப்பாட்டை ஒப்பந்தமாக மாற்றுவது இதில் முக்கியமான நிபந்தனையாகும். சர்வதேச பிணைமுறை உரிமையாளர்களோடு இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டிய நிபந்தனையும் காணப்படுகிறது. எனவே முதலாவது பேச்சுவார்த்தையில் அடையாளம் காணப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் இரண்டாவது பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளோம். சர்வதேச கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இலங்கை வெளிப்படை தன்மையோடு செயற்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச ஆகியோரை போல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தமிழ் மக்களின் எதிரி என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சியின் பிரதம கொறடாவுமான லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக கருத்துரைக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டால் அவருக்கு எதிராகவே வடக்கு கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்களின் ஆதரவோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச வெற்றியடைவார். சஜித் பிரேமதாசவின் ஆட்சியில் அரசியல் தீர்வு காணப்படும் என்பதோடு அவர் எப்போதும் மக்கள் பக்கமே நிற்பார். அத்துடன் எந்த அரசியல் தலைவரோடும் பகிரங்க விவாதத்திற்கு சஜித் பிரேமதாச தயாராகவே இருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தீவில் காணப்படும் பிரதான அரசியல் கட்சிகள் அவர்களுக்கான மக்கள் பலத்தை காண்பிக்கும் நோக்கில் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் மக்களை மே தின பேரணிக்காக தலைநகர் கொழும்புக்கு அழைத்து வருவதற்கு சுமார் 1000 மில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளதாக அது தொடர்பாக மேற்கொள்ளப்படும் கணக்கீட்டில் தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் தேர்தல் இலக்காக கொண்டு இம்முறை மே தின பேரணிகள் மூலம் மக்கள் பலத்தையும் அரசியல் பலத்தையும் வெளிப்படுத்த நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகள் பாரிய தொகையை செலவிட்டு வருகின்றன. மே தின பேரணிக்காக பங்கு பெற்றுக் கொள்ள தமது கட்சி உறுப்பினர்களின் போக்குவரத்து வசதிகளுக்கான பேருந்துகள் மற்றும் உணவுகளை வழங்குவதற்காக இந்த 1000 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த தொகைக்கு மேலதிகமான விளம்பர பலகைகள், மே தின பேரணி இடம்பெறும் இடங்களில் மேடை அலங்காரங்கள், ஒலிவாங்கி போன்ற தேவைகளுக்காகவும் பிரதான கட்சிகள் மூலம் மேலும் லட்சக்கணக்கில் செலவிடப்பட்டுள்ளதாகவும் கணக்கீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகளவான மக்கள் மற்றும் பேருந்துகள் கொழும்பு, களுத்துறை, கம்பஹா மாவட்டங்களிலிருந்து தலைநகர் கொழும்புக்கு வருகை தரவுள்ளதாகவும் கொழும்புக்கு மிக அருகிலுள்ள குறித்த மாவட்டங்களின் ஒரு சில தேர்தல் தொகுதிகளிலிருந்து ஒரு பிரதான கட்சி சார்பில் சுமார் 25 பேருந்துகள் மற்றும் ஏனைய மாவட்டங்களிலிருந்து 10 தொடக்கம் 15 பேருந்துகளில் பொதுமக்களை அழைத்து வர பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணத்திற்கு சொந்தமான மாவட்டங்களிலிருந்து வருகை தரும் பேருந்துகள் ஒன்றுக்காக 30,000 ரூபாய் தொடக்கம் 35,000 ரூபாய் வரை செலுத்த வேண்டியுள்ளது. அனுராதபுரம் போன்ற கடினமான பிரதேசங்களிலிருந்து தலைநகர் கொழும்புக்கு வருகை தரும் பேருந்து ஒன்றுக்கு 15 லட்சம் ரூபாய் அறவிடப்படுவதாகவும் தனிநபர் ஒருவருக்கான உணவு செலவு 300 ரூபாய் தொடக்கம் 450 ரூபாய் வரை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக பிரதான அரசியல் கட்சிகளுக்கு கிடைக்கும் நிதி போதுமானதாக இல்லை என்பதால் வணிகர்கள், செல்வந்தர்கள் போன்றவர்களிடமிருந்து நிதியை திரட்டும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி போன்ற பிரதான கட்சிகளுக்கு மேலதிகமாக ஏனைய சிறிய கட்சிகளும் மேதின பேரணிகளுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றன. தேசிய மக்கள் சக்தி கொழும்பை தவிர மாத்தறை, யாழ்ப்பாணம் மற்றும் அனுராதபுரம் போன்ற மாவட்டங்களிலும் மேதின பேரணியை நடாத்த திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மேதின பேரணிக்காக சுமார் 1 லட்சம் பேரை பங்கேற்க வைப்பதாக அறிவித்துள்ளதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் 2017ஆம் ஆண்டில் காலிமுகத்திடல் நடத்திய மேதின பேரணிக்கு சலிக்காத ஒரு மேதின பேரணியை நடத்த உள்ளதாகவும் அந்த கட்சி அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நாட்டின் மிக பழமையான அரசியல் கட்சியாக காணப்பட்டாலும் தற்போது மேலெழுப்பப்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக கட்சி இரண்டாக பிளவுபட்டுள்ளது. இதன் காரணமாக இரு பிரிவினராக வெவ்வேறாக தலைநகர் கொழும்பு மற்றும் கம்பஹா போன்ற பிரதேசங்களில் மேதின பேரணியை நடத்த திட்டமிட்டுள்ளதாக அந்த கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
பெசில் ராஜபக்ச கூறுவதற்கேற்பாடு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது என நீதி மற்றும் சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நான் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்து பெசில் ராஜபக்ச பெரும் ஆத்திரம் கொண்டுள்ளதுடன் என்னை அமைச்சு பதவியிலிருந்து நீக்குவதற்கும் அவர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். எனினும் அவர் நினைப்பதை போன்று நான் ஒன்றும் சிறு பிள்ளை கிடையாது, அதுவும் சட்டத்தை நன்றாக அறிந்த நீதியமைச்சர். அதேபோன்று பெசில் ராஜபக்ச கூறுவதற்கு ஏற்பாடு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது. எனவே பெசில் அவரால் முடிந்ததை செய்து கொள்ளட்டும், அதனை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராகவே இருக்கிறேன் என்றார். மேலும் சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக்குழு ஒன்று கூடியே என்னை பதில் தலைவராக நியமித்துள்ளது. இந்த நிலையில் அது சட்டபூர்வமாகவே நடைபெற்றுள்ளது, அதனையும் யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது என்று தெரிவித்தார். பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன மற்றும் ரஷ்ய கூட்டமைப்பின் பாதுகாப்பு சபையின் செயலாளர் நிக்கோலாய் பட்ருஷேவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை எதிர்கொண்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான சவால்கள் குறித்தும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையினை மேம்படுத்த சர்வதேச ஒத்துழைப்பு தொடர்பிலும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் பயங்கரவாத எதிர்ப்பு முயற்சிகள், இணையம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல விடயங்களிலும் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பான 12வது சர்வதேச கூட்டம் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் அண்மையில் இடம்பெற்றது. பாதுகாப்பு சவால்கள் பற்றி விவாதிப்பதற்கும் அதற்கு தீர்வு காண்பதற்கும் உலகளாவிய தலைவர்களுக்கு இந்த கூட்டம் ஒரு தளமாக விளங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவை வழங்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பெசில் ராஜபக்ச விருப்பத்துடன் இருப்பதாக தெரிய வருகிறது. ஆனால் கட்சியின் தற்போதைய தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச இந்த தீர்மானத்தில் மகிழ்ச்சியடையவில்லை என்றும் கட்சியின் வட்டாரங்களிலிருந்து செய்திகள் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவேன் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் உறுதியளித்துள்ளதாக பெசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை கூறியதாகவும் பெசில் தெரிவித்தார். இருந்தபோதிலும் நாமல் ராஜபக்சவின் தரப்பினர் இன்னமும் ரணிலுக்கான ஆதரவை வெளியிடவில்லை. முழு மனதுடன் ரணிலை வேட்பாளராக இவர்கள் இன்னமும் ஏற்கவில்லை. இதனால் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படும் வரை உத்தியோகபூர்வ ஆதரவை வெளியிடுவதில்லை என்ற முடிவினை பொதுஜன பெரமுன எடுத்துள்ளது. பொதுஜன பெரமுனவின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்த வேண்டும் என அந்த கட்சியின் சில உறுப்பினர்கள் தெரிவித்து வருகின்றனர். ஆனால் கட்சிக்கான மக்கள் செல்வாக்கு குறைந்துள்ளதால் தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற முடியாது என பெசிலிடம் வலியுறுத்தியுள்ள அந்த கட்சியின் சில சிரேஷ்ட உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக நிறுத்தினால் அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை பெற முடியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள பிரதான கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரான பெசில் ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்றுள்ள இந்த சந்திப்பு தொடர்பாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையின் அரசியல் முன்னேற்றங்கள் உட்பட பரஸ்பர ஆர்வமுள்ள தலைப்புகளில் சுமூகமான விவாதங்கள் தொடர்பில் சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.